சுந்தரி வந்து செமையாக டென்ஷனாக இருக்காங்க. இந்த முரளி எங்கே போனானே தெரியலையே, இந்த அஞ்சலி வேற கர்ப்பமாக இருக்கா, இப்போ இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லணுமே, அதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட சொன்னாதான் இங்கே வரதுக்கு முன்னாடி அவன் அலர்ட்டாக இருப்பான், எப்படி நடந்துக்கணும்னு யோசிப்பான். அதை விட்டுட்டு இவன் வந்து திடீர்னு சொன்னாங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, அவன் எதாவது கோவப்பட்டானா என்ன பண்ணுறது, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும், அதுக்கப்புறம் அவ்வளோதான், என்ன வேற பயங்கரமாக திட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க, முரளி எதாவது கால் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதெல்லாம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக அவர் வந்துட்டோன்னே நான் விஷயத்த சொல்லணும், ஆனால் அவர் எங்கே போனானே தெரியல, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வேறு இப்படி டார்ச்சர் பண்ணுறானே, வரமாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அஞ்சலி கிட்ட. சரிம்மா கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க சுந்தரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து பாட்டி என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்றாங்க ராகவ் கிளம்பியாச்சா, போகணும்ல அபி வீட்டுக்கு அப்படின்னோடனே, கிளம்பியாச்சு அப்படின்னோடனே அவங்க அப்படின்றாங்க, அவங்க விக்னேஷ் வீட்டில் எல்லாருமே வந்து வந்துடுறாங்களாம், நம்ம கிளம்ப வேண்டியதான், அப்படியே வந்து அவங்க கூட போயிட வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க கார் எடுத்துகிட்டு வர நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லோரும் ஒன்றா இங்கே அபி வீட்டுக்கு வராங்க. அபி வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே வந்து அபி வந்து காஃபி எடுத்து வந்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும். விக்னேஷ் வந்து அபி பார்த்து ரசிக்கிறாரு. அபி ரொம்ப அழகாக இருக்காங்க. வந்து செம்ம டென்ஷனாக இருக்குது ராகவுக்கு. அபியை பார்த்து ஏங்குறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து சரி ஓகே, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க, இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம், அவன் அவ்வளோ ஆசைப்பட்றான், அதனால் வந்து எங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் வேணால் விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லட்சுமி அம்மாவே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்பா சொல்கிறாரு. அதனால் லட்சுமி அப்பா சொன்னால் எங்களுக்கு அது போதும், முன்னாடி ஒரு வாட்டி தான் நாங்கள் விசாரிக்காமல் அதெல்லாம் கேள்விப்பட்டோங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது எங்களுக்குன்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாரு அபியோட அப்பா. அடுத்து வந்து இங்கே சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு எல்லாத்தோட வந்து என் பொண்ணோட வாழ்க்கை தாங்க எனக்கு முக்கியம் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கப்பா உங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கணும், ஆப்ரேஷன் நடந்தோன்னு தான் இதெல்லாம் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அபி அதை கேட்டு, ஆமாம்மா ஆப்ரேஷன் கண்டிப்பாக நான் பண்ணிக்கிறேன் உனக்காக அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. அடுத்து எல்லாருமே பேசிட்டு விக்னேஷ் வந்து மனசே இல்லாமல் பிரியறதுக்கு அப்படியே வந்து அப்படியே பார்த்துட்டு போகிறாரு. இதையெல்லாம் பார்க்குற ராகவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. கடைசியில் எல்லாரும் போடுறாங்க. அப்படியே பார்க்குறாரு, என்ன ஏதோ சொல்ல வராரு, ஆனால் சொல்ல முடியல ராகவால். அப்படியே பார்த்துட்டு இருக்க, ஏதோ சொல்ல வராரு, ஆனால் சொல்ல முடியாமல் வந்து ராக்கி பாய் தடுப்பாடுறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அபி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனால் அப்படி சொன்னோன்னே, சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னோடனே சிரிக்கிறாரு. சார் நீங்களே இப்படி சொல்கிறீங்க, நான் நம்பவே முடியல அப்படின்ட்டு, உண்மையிலே சொல்கிறேன் நீ அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. என்னடா இது இப்படி சொதப்புற, எதையாவது ஒன்று அபிக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நாம் ஏன் இது சொல்ல மாட்டேங்கிறோம், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுன்னு வந்துட்டுருக்காரு. அடுத்து வந்து அபியோட அப்பா வந்து ஒரே டென்ஷனாக இருக்காரு. அதை பார்த்துட்டு அபி வந்து என்ன பிடிச்சப்பா அப்படின்னோடனே, இல்லைம்மா திடீர்னு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது, ஒன்றே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து எமர்ஜென்சி வரல, அவரை சேர்த்துடுறாங்க. ஆப்ரேஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிடுறாங்க. ராகவும் அங்கே வந்துடுறாரு. அபி போய் கேட்குறாங்க, வேறு ஏதாவது வந்து பணம் கட்ட வேண்டியது இருக்கா, எல்லாமே வந்து ராகவ் சார் கட்டிட்டாரு, எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறோம், நீங்கள் எந்த செலவு ₹1 கூட பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அபி வீட்டில் அபி எல்லாருமே சந்தோஷமடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே ஆப்ரேஷனுக்கான வேலை எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்ரேஷனும் நடக்க போகுது. அந்த டைமில் கரெக்டாக அபி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அங்கே யாருமே இல்லை, அங்கே படிக்கட்டில் அபி வந்து ஒரே டென்ஷனாக, அப்பாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்கணுமே, அவர் சரியானுமே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக ராகவ் அங்கே வராரு. ராகவ் பார்த்துட்டு ஓடி போய் அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ராகவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே கொஞ்ச நேரம் வந்து தண்ணியை மறக்கிறாங்க. அபி வந்து தொடர்ந்து வந்து அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே அழகிற மாதிரி ஆயிடுறாங்க. உடனே ராகவுக்கு ஒன்றும் புரியாமல் உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரும் வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்காங்க. நேரத்தில் வந்து அபி வந்து வேலைக்கு போயிட்டு, சாரி நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் அதுதான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பரவாயில்லன்றார் ராகவ். இதோட முடியுது.